இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு நான் கொடுக்குற ஹோம்மேட் சத்து மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் வீட்டில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கனோ அந்த பொருளை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி வந்து மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த எவ்வளோ எவ்வளோ போடணும் அந்த குவான்டிட்டி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கொடுக்குறேன், ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். பயிர் வகைகள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா 2, 3 டைம் அலசி நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ரொம்ப டஸ்ட் இருக்கும். நீங்களே அலசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த தெனை, சாமை, வரகு அதுலலாம் ரொம்ப வந்துட்டு அழுக்கு பயங்கரமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒரு 4, 5 டைம் கண்டிப்பாக வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்ச எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றா போடாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு நேரத்தில் வந்துட்டு ஃப்ரை ஆகிற ஐட்டம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு மிங்கிள் பண்ணாமல் தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ட்ரை பேனில் தான் வறுக்கணும், ஆயில் நெய் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வறுத்து எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே படக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் தனியாக வந்துட்டு தண்ணியே படாத ட்ரை பேனில் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்மால் அமௌண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நானே இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். நீங்கள் வந்துட்டு வெளியே கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ராகி, கம்பு, சோளம், கோதுமை இதெல்லாம் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா மற்றதெல்லாம் 1/2 கேஜி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. வறுத்து அரைச்சி எடுத்து மாவை வந்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா வெளியே வச்சா நாள்பட அதோட ஸ்மெல் வந்து மாறிடுது. ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.